Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. கொஞ்ச நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து இமீடியட்டாக வந்து எல்லாராலையும் முடியாத விஷயம். ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து போடுறது ஹியூமன் சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து அதை மனசுக்கு பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு. ஒரு டைம் போட பழகிட்டிங்கன்னா ஒரு சில டைம் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிடும். அப்புறம் என்ன ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடிங் நீங்களே நினச்சாலும் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, டார்கெட் லெவலும் கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட். சார் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன பாதி டார்கெட்டில் வெளியே வந்துட்டு பயமாக இருக்குது எனக்கு அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுவும் வந்து பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்ட் பேட்டர்ன். சார் இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லாங்களே என்ன அப்படின்னா, இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சரளமாக கிடைக்கும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜுக்கு போய்ட்டு எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இது சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். லைவ் மார்க்கெட்டில் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா பிகினர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து புதுசாக வரவங்க இப்போ ஒரு யூடியூப் பார்த்து சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, லெஃப்டில் வந்து ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு. அதாவது இந்த ரெண்டு ஷோல்டரும் ஒரே லெவலில் இருக்கணும், இது ஹெட்டு ஹைட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் சொல்ல இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதாவது இந்த ஹையோ இந்த என்னவோ அந்த டிஸ்டன்ஸை டார்கெட் வச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சார்ட் பேட்டர்ன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறது வேறு, ரன்னிங் மார்க்கெட்டில் பார்க்குறது வேறு. ஏன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து யதார்த்தமாக ரியாலிட்டி பற்றி பேசுகிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சேல் பண்ணணும் அப்படின்றாங்க இல்லைங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் என்னென்னா இங்கேருந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், எல்லா பேட்டர்னும் சொல்ல வரல, எக்ஸாம்பிள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்குதுனால அதே உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒன்று ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டுருக்கு சொல்ல, ப்ரைஸ் இங்கே வரும் அப்படின்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ப்ரைஸு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குது, இந்த மூவ் ஆகிட்டுருக்குது, இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே வரும் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி தெரியும்? நீங்கள் பாதி தூரத்தில் வந்து சேல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேல் பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சார்ட் பேட்டர்னில் வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் என்னென்ன பேட்டர்ன் வரும்னு பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேட்டர்ன் வரும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது தலைக்கீழ் வரும். லெஃப்ட் ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர், இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். இது வந்து தலைக்கீழ வரும். இது வந்து மேலே அப்பர் சைடில் வரும். ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர், அதுக்கப்புறம் கீழே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, டபுள் டாப் அப்படின்னாங்க. ஒரு ப்ரைஸு மேலே போயிட்டு கீழே வந்து அகைன் இன்னொரு டைம் மேலே போயிட்டு கீழே வந்து இது வந்து டபுள் டாப்னுவாங்க. இங்கே நெக்லைன் கட் ஆனதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டார்கெட் இது எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் இங்கே வந்து டார்கெட் வைப்பாங்க. இது வந்து டபுள் டாப். டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம்னா என்ன, ஒரு ப்ரைஸ் கீழே வந்து மேலே போயிட்டு அகைன் ரெண்டாவது டைம் கீழே அதே இடத்துல தொட்டுட்டு மேலே போயிடுச்சு இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு போகிறோன்னா இது வந்து பை பண்ணுவாங்க. இது வந்து டபுள் பாட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஜென்ரலாக யூடியூப் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்பும் கிடச்சிடும். ட்ரிபிள் டாப்பு, 3 டைம் டாப் ஆகிறது, 3 டைம் பாட்டம்மு, இதெல்லாம் ட்ரிபிள் பாட்டம்மு. அப்புறம் அந்த ஃபாலிங் வெட்ஜு, அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வருதுன்னா அதனுடைய குறுகிட்டே வரும். ஸோ இது வந்து வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ப்ரைஸுக்கும் இங்கே ப்ரைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், குறுகிட்டே வரும். இது வெட்ஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ப்பாக முடிஞ்சிடும், அதனுடைய இடம் வந்து
எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னா இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய வரும். சரி சார், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சார்ட்டில் கண்டுபிடிக்கிறது? ப்ரீவியஸ் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம டாபிக் வரலாம். சார், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பண்ணுறேங்க சொல்கிறீங்களா, அது எப்படி நம்ம முன்கூட்டியே பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்ல வரல, எந்த பேட்டர்னாக இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் சொன்னேன் இல்லைங்களா. எப்படி சார் ப்ராக்டிஸ், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல வருதுன்னு இங்கே ப்ரைஸ் இங்கே வருது, அது ஹெட் அண்ட் கம்ப்ளீட்டாக போகல, நான் ஒரு ஹெட்டு போட்டுக்கிறேன், இன்னும் ஷோல்டர் க்ரியேட் ஆகலை. இப்போ ப்ரைஸு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ப்ரைஸு இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இன்னும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வருதா, மேலே போயிட்டு கீழே வருமா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் நீங்கள் சார்ட்டை ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸாம்பிள் வந்து 1 minute டைம் ஃப்ரேமில் ப்ரைஸு இந்த மாதிரி தெரியுது உங்கள் கண்ணுக்கு, வந்து ப்ரைஸு மேலே போயிடுச்சு, ரெண்டாவது மேலே போயிட்டு அகைன் வந்து கீழே வந்துச்சு. அதாவது இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் எது கிட்டக்கிட்ட அதே ப்ரைஸு டச் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம் அதாவது 15 minutes அல்லது 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்கள், மொத்த இடத்துலையும் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குதா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குதான்னு பாருங்கள். டைம் ஃப்ரேம் அதாவது லாங் டைம் ஃப்ரேமில். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் சார்ட் இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். சரி, ஸோ இந்த இடத்துல ட்ராப் பண்ணி இந்த இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது 1 hour டைம் ஃப்ரேமில். அதாவது இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 டைம் திரும்ப பாருங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ரொம்ப முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போது இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது 1 hour டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, நல்லா இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுங்க. நம்ம இந்த இடத்துக்கு போக போகிறோம், இந்த இடத்துக்கு வந்து ஜூம் பண்ணி போக போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம ஜூம் பண்ணி போகிறோம். நல்லா இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுங்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ண இடத்துல நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ஏரியா நம்ம ட்ரெண்ட் லைன் கணக்கு இந்த இடத்துல வருதுன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்க, கட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸு ஃபால் ஆகும். ஏன்னா இது பெரிய டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சரி, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணாலும் க்ரியேட் ஆகலாம். மேபி டபுள் டாப் கூட க்ரியேட் ஆகிட்டு வரலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல டபுள் டாப் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஓவரால் ஒரு ரன்னிங்கில் வந்து நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இல்லை எம் பேட்டர்னோ டபுள் டாப்போ டபுள் பாட்டமோ ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாங்க. டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள் எல்லாமே ஓகே. அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அது முக்கியம் இல்லைங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் கூட ஒரு டைம் காமிச்சிடலாம். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு. ஸோ நெக்லைன் கட் ஆகிடுச்சு, இங்கேருந்து பை பண்ணிங்கன்னா ரீடெஸ்ட் வந்து திரும்ப அப்பமும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான். ஓகேங்களா. ஆனால் ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ஒன்லி டவுன் ஆகிட்டு போகிறது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ப்ரைஸு இங்கே இடத்துல அப்படி வருதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு மேலே போகின்ற விஷயம் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்குது, ஃபால் ஆகிட்டு ப்ரைஸ் கண்டினியூவாக கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து டவுன் தான் இந்த மாதிரி வியூ தான் தோணும் தவிர உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன வருது, பெரிய டைம் ஃப்ரேமில் போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகலாமா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எல்லா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவாரத்தில் எல்லா டபுள் பாட்டமோ அந்த இடத்துல வந்து வேலை செய்யறதில்ல. முக்கியமாக ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல டபுள் டாப்போ டபுள் பாட்டமோ ஏதாச்சும் உங்களுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா. இருங்க, மேலே என்ன வருதான்னு பார்க்கலாம். இப்போ இதை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சார் மேலே ப்ரைஸ் மூவ் ஆச்சு, 2 டைம் போச்சு, கீழே கட் ஆகிடுச்சு, கீழே வந்து சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. இது கட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், இது வந்து கீழே வந்ததுக்கப்புறம் தெரியும் இந்த பக்கம் டபுள் டாப் அப்படின்னு. இப்போ ரன்னிங் மார்க்கெட்டில் என்ன தெரியும் உங்களுக்கு,
இப்போ ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்குது, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் தெரியுமே தவிர உங்களுக்கு ப்ரைஸ் நெக்லைன் கட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆஹா இங்கே வந்து ப்ரைஸ் கீழே வந்துருக்குதுன்னு. ஸோ நெக்லைன் கட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபால் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள். இப்போ நெக்லைன் கட் ஆனவொன்னு நிறைய பேர் இங்கே சேல் பண்ணிவிடுவாங்க. இது மேபி ப்ராஃபிட் வந்திருக்கலாம், ஆனால் எல்லா டைமுமே இதே மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சார்ட் பேட்டர்ன் அப்படின்றதுல வந்து நீங்கள் பேட்டர்னு கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணுங்கள், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி ஒரே டைமில் ஒர்க் ஆகிறதுல பேட்டர்ன்ஸ் வந்து வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கு பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் அல்லது ரேஷன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாமே, ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகிறதுனால எனக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல எனக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வச்சுங்களேன். ஸோ அது இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும். அதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் டாப்பு இல்லை டபுள் பாட்டம் ஏதாச்சும் க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம வந்து 1 minute போய் பார்க்கலாம், 5 minutes பார்க்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் கிடைக்கும் அந்த டைம் ஃப்ரேமில் அந்த ஏரியாவில் போய் பார்க்கலானுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பேட்டர்ன் என்ன கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் டாப்பாகவும் கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுனாவோ இல்லை ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சுனாவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 2 விஷயத்துக்கும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எந்த சேலிங்கான சினாரி எந்த ஒரு விஷயமோ இந்த டாப்பில் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பெரிய டைம்லேருந்து ரேஷன்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சார்ட் பேட்டர்ன் நம்ம ரீட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் இது. ஏன்னா நிறைய பேர் சார்ட் ரன்னிங்லேயே பார்ப்பாங்க, சார் இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, கீழே அது கீழே டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகுது அப்படின்னுவாங்க. ஒரு ரேஷன்ஸ் சொன்னால் வர இடத்துல உங்களுக்கு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகி எந்த யூஸும் இல்லைங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது ரன்னிங்கில் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் லைவ் மார்க்கெட் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது ப்ரைஸு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்போ கொஞ்சம் மேலே ரேஷன்ஸ் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஓகே, ஏன்னா மேலே ரேஷன்ஸ் தெரியாது, ப்ரைஸ் வந்து இங்கே இது வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிங்களா, ப்ரைஸ் கொஞ்சமாக இந்த லைன் போட்டு டச் பண்ணணும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 2வது 3வது கேன்லேயே டச் பண்ணிடுச்சு அது. ஓகே, 2வது கேண்டில் அந்த இடத்துல ப்ரைஸ் டச் ஆகிட்டு ரிஜெக்ட் வந்துச்சு. ஓகேங்களா, ரிஜெக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு 2 லெவல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 2-3 லெவல் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எதுவும் ப்ரைஸ் வரும், அங்கே ரிஜெக்ட் ஆகி வந்துது இல்லைங்களா. இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு வருது. ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட் லெவல் என்ன நமக்கு 0.5 லெவல் 0.618 2 லெவல் வந்து ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 லெவலும் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா உங்களுக்கு ஐடியாலாம் நிறைய இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் ட்ரேடிங்கில் இருக்குங்க, நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வெபினார் அட்டன் பண்ணாமே நாங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய வியூஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் செய்ய முடியாது, ஏன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் டவுட் கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை அதில் டேரெக்டாக என்னோடய வியூஸ் மட்டும் போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கு பாருங்கள். 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் பண்ணி அதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் ஒரு ட்ரேட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.